குஜராத் மாநிலத்தை சேர்ந்த குஷ்பு ஜானி அப்படிங்கிற 20 வயது இளம்பெண்ணுக்கு நடந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் தான். அதாவது இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் இனி யாராவது நான் உங்களை தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன், அக்கா மாதிரி பார்க்குறேன், பார்க்கறதுக்கு நீங்கள் எங்கள் அக்கா மாதிரியே இருக்கிறீங்க, இல்லைன்னா அம்மா மாதிரி, சித்தி மாதிரி, பாட்டி மாதிரி ஒரு வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்க யாராவது உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை கேட்டதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நிமிஷமாவது உங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்கலாமா, இவங்களோட பழகுறதுல எந்த எல்லை வச்சுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா இந்த குஷ்பு ஜானிக்கு தங்கிட்ட பழகினோடனே தம்பின்னு இவங்க ரொம்ப உயிராக பழகியிருக்காங்க. ஆனால் அந்த தம்பி இந்த அக்காவுக்கு பண்ண கொடுமை இருக்குல்ல, அது உலகத்தில் நடக்கக்கூடாத, எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமைன்னே சொல்லலாம். சரி, இந்த சம்பவம் குஜராத் மாநிலத்தில் வதோதரா அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டிக்கு பக்கத்தில் சங்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ரொம்ப சின்ன எளிய குடும்பம். அந்த குடும்பத்தில் 2 பெண்கள் இருக்காங்க. மூத்த பொண்ணு பேர் தேஜல். அதே கிராமத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இந்த தேஜலுக்கு அடுத்து 3 வயசுக்கு கீழே ஒரு பெண் இருக்காங்க. அவங்க பேர் குஷ்பு ஜானி. இந்த குஷ்பு ஜானியை அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நல்ல உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க, நல்லா படிக்கக்கூடியவங்க, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க. இவங்க பிகாம் 3rd இயர் படிக்கிறாங்க. இவங்க ஊருக்குலேருந்து பக்கத்தில் எம்எஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது, இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய கனவே என்ன அப்படின்னா, அது ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால பொண்ணு இந்த படிப்பை முடித்த உடனே தன்னுடைய மூத்த மகளுக்கு பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வரனை பார்த்து இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது அப்பா அம்மாவுக்கு அதான் அவங்களுடைய பெரிய விருப்பமாகவே இருந்திருக்குது. இந்த குஷ்புமே கூட தனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் அவங்களுமே படிப்பை முடிச்சுட்டு அந்த மாதிரி செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள், அதாவது 2019 டிசம்பர் 11, அந்த நாளில் காலையில் இந்த குஷ்பு ஜானியோடைய அப்பா அம்மா 2 பேருமே அவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட காலையில் சமைச்செல்லாம் வச்சுட்டு, சரிம்மா நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறோம், நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறாங்க. கிராமத்தில் ஒரு பொண்ணை வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஏன்னா கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும், பக்கத்தில் வீடுகள் இருக்கும், ரொம்ப கேஷுவலாக எல்லாரும் வீட்டுக்கு எல்லாரும் போவாங்க. அப்படின்னால ஒரு பொண்ணை அது இளம்பெண்ணை விட்டுட்டு போகிறதுங்கிறது கிராமத்தில் ஒரு பெரிய பயமாலாம் இருக்காது. ஏன்னா எல்லாரும் பார்த்துக்குவாங்க, எல்லாருமே சொந்தக்காரங்க தானே, தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த குஷ்புவோடைய அப்பா அம்மா விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு அவங்க ஒரு 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தால் வீடு திறந்துருக்குது. வீடு திறந்துருக்கிறத பார்த்தோன்னே குஷ்புவோட அம்மா ஹேமாவுக்கு பயங்கரமான கோவம். இப்படி வீடை திறந்து போட்டு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு திட்டலான்னு வீட்டுக்குள்ளே தேடி போனால் வீட்டுக்குள்ளே பொண்ணு இல்லை. இப்போ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, 20 வயசு ஆச்சு, இன்னும் பொறுப்பு இல்லை, வீடை திறந்து போட்டு எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாலே, வரட்டும் இன்னைக்கு நல்லா கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க. இப்போது 2 மணி ஆனது, 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, பொண்ணை காணோம். இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. என்ன இன்னும் காணோம், காலேஜ் போயிருந்தா கூட என்ன வந்திருக்கணுமே, இப்படி இப்போ ரொம்ப லேட்டாக வர்ற பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ குஷ்புவோட ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே சரி எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாருக்கு, ஃபோன் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. இப்போ கொஞ்சமாக அப்பா அம்மாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிது. இப்போ குஷ்புவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு எல்லாருக்குமே போயிட்டு தேட ஆரம்பித்தாங்க. ஃபோன் பண்ணி அங்கெல்லாம் விசாரித்தா யாருக்குமே குஷ்பு எங்கே போனாங்கன்னு தெரியல. விசாரித்தா எங்கள் வீட்டுக்கு வரல, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஒரே பதில் சொன்னாங்க. இப்போ அந்த கிராமம் ஃபுல்லாக அந்த தகவல் பரவிடுச்சு. எல்லாருமே அவங்கவுங்க தெரிஞ்ச இடத்துல இப்போ குஷ்பு பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க, தேட ஆரம்பித்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இப்போது 7 மணி ஆச்சு, நைட்டு 9, 10 மணி கடந்த உடனே இதுக்கப்புறம் நம்ம தேடுறது மட்டும் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பத்ரா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வழக்கமாக இந்த வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு காணா போச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஏஜில் லவ் பண்ணிட்டு எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்க. ஒன்று அந்த மாதிரி தான் பெரும்பாலுமான கேஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிற பொண்ணாக இருந்தால் மார்க் ஏதாவது கம்மியாயிருக்கும், இல்லைனா வீட்டில் ஏதாவது சண்டை போட்டு மறைஞ்சிருப்பாங்க, ஒளிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி மறைஞ்சிருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக போலீஸ் ஸ்டேஷனில் அதை பற்றி நினச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க இந்த அப்பா அம்மா கிட்ட. ஆனால் அப்பா அம்மா ரொம்ப உறுதியாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒன்று, என் பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு,
அது மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால எங்களுக்கு அவள் பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, என் பொண்ணு வேற யாரையும் காதலிக்கல. அப்படி காதலிச்சிருந்தா தைரியம் எங்ககிட்ட அவள் சொல்லுவா. எங்களுக்கு ஜாதி மத பிரச்சனையும் இல்லை. அவள் எந்த பையனை லவ் பண்ணாலும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க தயாராக இருக்கோம். அப்படி சுதந்திரம் எங்கள் பொண்ணுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் என் பொண்ணு வந்து யாரையும் காதலிக்கல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் சீரியஸாக இந்த கேஸை வந்து ஒரு கேர்ள் மிஸ்ஸிங் கேஸாக அவங்க எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் பண்ணி அவங்க என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இந்த வயசில் வந்து ஒரு பொண்ணு காண போச்சுன்னா குற்றவாளி எங்கே இருப்பாங்க அப்படின்னு போலீஸ் டவுட் பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி வீட்டுக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அப்பா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படிங்கிற கோணத்தில் அவங்க விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் பற்றி விசாரிக்கும் பொழுது இந்த பேரண்ட்ஸ்க்கும் குஷ்புக்கும் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்த கட்டமாக இந்த பொண்ணோட காலேஜில் போயிட்டு காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அந்த ப்ரொஃபஸர்ஸு, சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு ஏதாவது லவ் அஃபேர்ஸ் ஏதாவது இருந்துச்சா, ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இருந்தாங்களா, ஏதாவது பசங்க வந்து ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி டோட்டலாக விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரியான எந்த ரெக்கார்டுமே இல்லை. இப்போ பொண்ணோட ஃபோன் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்தா இந்த பையன்கிட்டயாவது இந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்திருக்கா, சேட் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை. க்ளீன் ரெக்கார்டாக இருக்குது. குஷ்பு மேலே சந்தேகப்பட முடியாத ஒரு விஷயம் கூட போலீஸோட என்கொயரியில் தெரிய வரவே இல்லை. இப்போ போலீஸ்க்கு பெரிய தலைவலியாக மாறுது. அப்போ இந்த பொண்ணு எங்கே தான் போணுச்சு அப்படின்னு சொன்னால், சரி இந்த ஃபோன் வந்து கடைசியாக எங்கே இருந்திருக்கு நெட்ஒர்க்கில் அப்படின்னு செக் பண்ணால் பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா 2 மணிக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது. அது இந்த பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்துலேயே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது அப்படின்னு ரெக்கார்டெலாம் சொல்லுது. இப்போது போலீஸுக்கு பயங்கரமான குழப்பம். மறுபடியும் வீட்டில் இருந்து அப்பா அம்மா மேலே சந்தேகம். இந்த பொண்ணை ஏதாவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க எல்லா விதத்துலேயும் என்கொயரி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த அப்பா அம்மா கதறாங்க பொண்ணை காணா அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்க்கு இந்த கேஸை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரியல. இது லோக்கல் மீடியாக்கள் மக்கள்லாம் வந்து போராட்டத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியான சூழலில் தான் போலீஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைஞ்சிட்டு இருக்கும் பொழுது இப்போது 3 நாள் கிடக்குது. அந்த 3 நாள் கழித்து இந்த சன்சன் ஊரோட எல்லையில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல ஏதோ ஒன்று மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வருது. இப்போ போலீஸ் எல்லாம் அடித்து பிடிச்சிட்டு அங்கே போனால் பெட்டு மாதிரி ஒரு பெட்டு தண்ணியில் ஊறி கிடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேலே ஏதோ மிதந்துட்டு இருக்குது, ஒரு செடியில் மாட்டி. அதுக்குள்ளேருந்து பயங்கரமான ஸ்மெல் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது அந்த மக்கள் எல்லாருமே அங்கே அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் டீம், அங்கேருந்து சம்மந்தப்பட்ட ஃபாரன்சிக் டீம்னு எல்லா டீமும் வந்தாங்க. வந்து இந்த பெட்டை கரைக்கு இழுத்துட்டு அதை மெல்லமாக ஓப்பன் பண்ணால் பயங்கரமான துர்நாற்றம் வீசியிருக்குது. இன்னும் உள்ளுக்குள்ளே பார்த்தா சாக்கு கட்டப்பட்டிருக்குது. இந்த சாக்கை ஊற்றாங்கன்னா பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணாங்கன்னா இந்த 3 நாளாக யாரை தேடினாங்களோ இந்த குஷ்பு ஜானி அவங்க வந்து கொடூரமான முறையில் அங்கே இறந்து கிடந்த உடல் அங்கே இருந்திருக்குது. இதை பார்த்த உடனே இந்த அப்பா அம்மா அப்படியே மயங்கி கீழே சரிஞ்சிருக்காங்க. ஊரே சேர்ந்து கதறி அழுதுருக்குது. ஏன்னா குஷ்புவை அப்படி ஒரு நிலைமையில பார்க்கறதுக்கு யாருமே வந்து அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அன்பான ஒரு பொண்ணு, துருதுருன்னு இருக்கிற பொண்ணு, படிக்கிற பொண்ணு, இந்த பொண்ணுக்கே அப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எமோஷனலாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு பொண்ணு 20 வயசுல ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி கொலை பண்ணி கிடக்குதுன்னா கண்டிப்பாக இது வந்து ரேப் அண்ட் மர்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் இது மேலே பயங்கரமான போராட்டங்கள், இதை உடனடியாக அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இதை ஒரு போராட்டமாக மாற்றுறாங்க. இப்போது போலீஸுக்கு இது இன்னும் மேலும் சிக்கலாகுது. உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனா இப்போ போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. என்னென்னா பாலியல் ரீதியாக அந்த பொண்ணுக்கு எந்த சித்திரவதையும் நடக்கலை, ரேப் பண்ணப்படலை அப்படின்னு ஃபஸ்ட்டு தகவல் வருது. இதை கேட்ட உடனே இதில் ஏதோ மறைக்கிறாங்க போலீஸ் போல் இருக்குது, இல்லை பெரிய ஆட்கள் யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான கருத்துக்கள்லாம் பத்திரிகைகளில் எழுதப்பட்டு வந்துட்டுருக்குது. ஆனால் இந்த பொண்ணுடைய டெத்து ஒரு கொலை தான் அப்படிங்கிறதுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதுவும் இந்த பொண்ணோட பின் மண்டையில் இரும்பு ராடால் கொடூரமாக பலமுறை அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட கழுத்தில் கோடாரியால் வெட்டி தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து மறுபடியும்
இந்த ஊருக்குள்ள இருந்த எல்லா வீடுகள், இந்த பொண்ணோட வீட்டை சுற்றி இருந்த வீடுகள் எல்லாத்தையுமே போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் ஒரு எவிடன்ஸுமே இல்லை, யார் மேலேயும் சந்தேகப்பட முடியல. ஏன்னா எல்லாருமே பொண்ணுக்காக அழுகுறாங்க, எல்லாருமே பதட்டப்படுறாங்க, பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு எல்லாருமே போலீஸோட பக்கத்துல நின்று இந்த நீதிக்காக போராடிட்டு இருக்காங்கிறது போலீஸ் வந்து பார்க்குறாங்க. கையை பிசைஞ்சிட்டு இருக்கும் பொழுது தான் இப்போ மேலிடத்துலேருந்து பயங்கரமான ப்ரெஷர், எப்படியாவது இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஊரை சுற்றி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு டீம் போட்டு தேடும்போது தான் இந்த ஊரோட எல்லையில் நாராயண சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் 3 சிசிடிவி கேமரா வச்சுருந்துருக்காங்க. இது போலீஸ் கண்ணில் பட்ட உடனே சரி இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீம் போட்டு அந்த சிசிடிவி கேமராவுடைய ஒரு வாரத்தோட ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சிசிடிவி கேமராவுடைய அந்த ஃபுட்டேஜ் இல்லை. ஹார்ட் டிஸ்கை தூக்கிட்டு போயிருக்காங்க, யாரோ திருடி இருக்காங்கிறது தெரிய வருது. ஏன் அந்த ஒன்று மட்டும் இல்லை, இதில் ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த ஒன்று மட்டும் தேடி இருக்காங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் ஏதோ இருக்குது அப்படின்னு போலீஸ் ஸ்மெல் பண்ணிவிட்டு மற்ற 2 சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க செக் பண்ணும் பொழுது அந்த காணா போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்தது யாருன்னா ஒரு பையன். அந்த பையன் யாருன்னா அதே ஊரை சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குஷ்பு ஜானியோட வீட்டுக்கு 3வது வீடாக இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற பையன். அந்த பையன் பேர் வந்து ஜெய். அந்த பையனுக்கு வெறும் 17 வயசு. இந்த பையன் அந்த முகம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குது. சிசிடிவி கேமராவை அழிச்சணும்னு நினச்சவன் இன்னொரு சிசிடிவி கேமராவில் படம் பிடிக்கப்பட்டான். உடனே போலீஸ் டீம் போயிட்டு அந்த பையனை தூக்குறாங்க. தூக்கி கொண்டு வந்தால் ஆரம்பத்தில் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான், நான் எடுக்கலைங்கிறான், பயங்கரமாக மறுத்து பேசுகிறான். ஒரு கட்டத்தில் போலீஸ் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காமிச்சு நீ தான் திருண்ண பாரு, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு காட்ட உடனே இப்போ ஒவ்வொன்றா அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கு இடையில இன்னொரு டீம் வந்து இந்த ஜெய் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அந்த கிராமத்தில் போய் விசாரிச்சா இந்த கிராமத்தில் இருக்கிற பர்டிகுலராக பெண்கள்லாம் அந்த ஜெயை பற்றி சொன்ன விஷயம் என்னென்னா, அவன் ரொம்ப மோசமான பையன், ஒரு 17 வயசு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசு 40 வயசில் இருக்கிற அந்த அம்மா அக்காக்கள் வயசில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த பையன்கிட்ட இந்த பையனுடைய பற்றி சொல்லும்போது பயங்கரமான மோசமாக சொல்லியிருக்காங்க. இவன் பார்வையே சரி கிடையாது, ஏதாவது இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா இவன் வந்து தப்பாக பேசுவான், அதாவது ரெட்டை அர்த்தமாக பேசுவான், இவன் பார்வையே வந்து ரொம்ப தப்பாக பார்ப்பான், இவனுடைய பார்வையிலேயே ஒரு பெரிய காமம் இருக்கும்னு சொல்லிட்டு இவன் நிறைய பேரை அது மாதிரி அட்டனும் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக போலீஸ்கிட்ட வந்து மறைமுகமாக அந்த பையனை பற்றி தப்பான விஷயங்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையனுடைய உண்மையான கேரக்டரே வந்து பயங்கரமான ஒரு காம வெறி பிடிச்ச ஒரு பையன் அப்படிங்கிறது இந்த போலீஸுக்கு டோட்டலாக தெரிய வருது. இப்போது இந்த பையனுங்கிட்டயே நீ என்னதான் பண்ண சொல்லுங்கிறப்ப இந்த பையன் உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த பையன் வந்து ரொம்ப அதீதமான ஒரு செக்ஸ் சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டராக இந்த பையன் இருந்திருக்கான். எல்லா பொண்ணுங்களையுமே ரொம்ப தப்பாக தான் அவன் பார்ப்பானா, கழுத்துக்கு கீழே தான் எப்போவுமே பார்க்கக்கூடிய ஒரு பையன். அதுவும் இந்த 3வது வீட்டில் இருக்கிற இந்த குஷ்பு ஜானி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண் அப்படிங்கிறதுனால 3 வயசுக்கு மூத்தவங்களா இருந்தால் கூட அந்த பொண்ணு இவனை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் சொல்லிட்டு ரொம்ப அன்பாக தம்பி தம்பின்னு பழகுவாங்க, தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இவன் குஷ்புவை பார்த்தது வந்து இந்த பொண்ணை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிற பார்வையிலேயே இவன் வந்து பேசிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே யாருமே இவனை வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு எந்த பெண்கள் சொன்னாலுமே இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவானா, கத்துவானா, சண்டை போடுவானா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். யாருமே அந்த நாட்டிலலாம் ராக்கி கட்டுவாங்க, அது பெரிய ஃபங்க்ஷனாகவே நடக்கும். யாராவது ராக்கி கட்ட வந்துட்டாங்கன்னா அவங்கள அடிக்கவே போயிடுவானா, அந்த மாதிரியான பையன். ஆனால் குஷ்பு வந்து 3 நாளைக்கு முன்னாடி தான் இவனுக்கு வந்து ராக்கியெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ரொம்ப தம்பின்னு ரொம்ப அன்பாக பழகுவாங்க. ஆனால் இவனுடைய பார்வை குஷ்புவை பற்றி மேலே ரொம்ப வக்கரமாக இருந்திருக்கு, ரொம்ப கேவலமாக தான் அந்த பொண்ணை அவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் அந்த பொண்ணுனால இதை சென்ஸ் பண்ண முடியல, அதுதான் அந்த பொண்ணுடைய இறப்புக்கு பெரிய காரணமாயிருச்சு. இவன் இந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டே இருந்திருக்கான். அப்படியான ஒரு சூழல் தான் 2019 டிசம்பர் 11 காலையிலேயே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கல்யாணத்துக்கு போகிறாங்கங்கிறது தகவல் இவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. சரி இன்னைக்கு அவங்க வரதுக்கு லேட் ஆகும், இன்னைக்குள்ளே எப்படியாவது நம்ம குஷ்பு கூட நம்ம பாலியல் உறவு வச்சிடணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டு அதுக்காக அவன் காத்துட்டு இருக்கும் பொழுதுதான் அப்போது 1 மணிக்கு இந்த குஷ்பு வந்து அவங்க அக்கா ஃபோன் பண்ணி பேங்க்குக்காக கூப்பிட்டுருக்காங்க.
அவங்க அக்கா தேஜல் கூட இந்த பொண்ணும் போயிட்டு பேங்க் வரையும் போயிட்டு மறுபடியும் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது வரைக்கும் இவன் வாசல்லே உட்காந்து குஷ்பு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்திருக்கான். 2 மணிக்கு கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இவன் போயிருக்கான். அந்த வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா நீ அப்படின்னு கேட்டிருக்கான். என்னடா தம்பி சொல்லு அப்படின்னு குஷ்பு கேட்டிருக்காங்க. என் வீட்டில் நிறைய புக்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணுறியா? என்னால் தனியாக பண்ண முடியாது, உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். உடனே புக்ஸ் தானே, நான் வந்து ஹெல்ப் பண்ணடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்பி அந்த பக்கத்து வீட்டு அவனுடைய வீட்டுக்கு போயிருக்கு. வீட்டுக்கு நுழைஞ்சி எங்கடா வாங்கின புக்ஸ் எல்லாம் காட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடி இருக்கு. ஒரு புக்ஸும் இல்லை. இந்த நாய் வந்து ஒரு புக்ஸும் வாங்கலை. இவனோட நோக்கம் வேறங்கிறது அந்த பொண்ணுக்கு பாவம் தெரியல. உள்ளே நுழைஞ்ச உடனே இவன் தாழ்பால் போட்டான். தாழ்பால் போட்டு வேகமாக போயிட்டு அந்த பொண்ணை அவன் கட்டி பிடிச்சிருக்கான். அந்த பொண்ணு அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஷாக் ஆகி என்னடா பண்ணுற, நீ எனக்கு தம்பி மாதிரிடா, நான் உனக்கு அக்காடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்கு. பட் இவன் ரொம்ப மூர்க்கமாக அந்த பொண்ணை அட்டன் பண்ணியிருக்கான். ரேப் பண்ணுற அந்த மனநிலையில் இருந்தவன்ல, அதாவது இந்த சந்தர்ப்பம் விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதில் இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கே இருந்த ஒரு இரும்பு ராட் எடுத்து அந்த பொண்ணோட பின்மண்டையில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதை தடுத்து அந்த பொண்ணு இவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால அவன் வீட்டு பாத்ரூம்குள்ளேயே போயிட்டு உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருது. தாழ்பாளையம் போட்டுருது. உடனே இவன் கதவை திறக்கிறதுக்காக அந்த கைப்பிடியை பிடிச்சி அவன் திறந்திருக்கான். அதை உடச்சிருக்கான். கைப்பிடி இப்போ கையோட வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே கதவு மூடிட்டு அந்த பொண்ணு யாராவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துது. இப்போ வெளியில் இருந்த அந்த ஜெய்க்கு இப்போ எப்படியோ மாட்டிக்க போகிறோம். ஒன்று நம்ம அம்மா அப்பா வேலைக்கு போனவங்க வந்தாலும் பிரச்சனை, இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த நேரத்தில் பொண்ணை காணான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. ஏன்னா நான் தான் அடிக்கடி அங்கே போவேங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணான், நம்ம சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு கோடரி எடுத்து கதவை உடைச்சிருக்கான். கதவை உடைச்சி உள்ளே போயிட்டு அந்த பொண்ணோட கழுத்தில் வெட்டிட்டான். வெட்டினோடனே ரத்த வெள்ளத்தில் அந்த பொண்ணு அங்கேயே இறந்துருது. ஒரு ஒரு காமத்துக்காக ஆரம்பித்த கடைசியில் ஒரு பொண்ணோட உயிரை எடுக்கிற அளவுக்கு இதோட முடிவு அப்படி ஆயிடுச்சு. உடனே கொன்ன உடனே ரொம்ப நிதானமாக இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கான். சரி எப்படியோ வச்சுருந்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டோட்டலாக பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கான். க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல பாலித்தீன் பை வச்சு அதை கட்டியிருக்கான். அதுக்கப்புறம் சாக்கு வச்சு கட்டியிருக்கான். அவங்க வீட்டில் இருந்த ஒரு பெட்டை எடுத்து சுருட்டி அதுக்கு சென்டரில் இந்த பொண்ணோட பாடியை வச்சு அதை போட்டு சுற்றி டோட்டலாக கவர் பண்ணி கயிறு வச்சு டோட்டலாக கட்டியிருக்கான். அப்படியே தூக்கிட்டு வெளியில் வந்து அவனுடைய ஸ்கூட்டி ஆக்டிவா ஒன்று இருந்திருக்கு. ஆக்டிவாவில் நடுவில் வச்சு இவன் எடுத்துகிட்டு போயிருக்கான். அதாவது மதியம் 3 மணிக்கு கிராமத்தில் யாருடைய கண் இப்படி தான் படாமல் இருந்துச்சுன்னு தெரியல. எல்லா தெருக்கள் வழியாக தான் அவன் தாண்டி போயிருக்கான். ஒருவேளை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா ஏதோ ஒரு குப்பையை தான் கொண்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களான்னு தெரில. அப்படியே எடுத்துகிட்டு போனவன் ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த ஆற்றுல கொண்டு போய் போட்டிருக்கான். போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து மீதி இருந்த எல்லா விஷயத்தையும் அவன் க்ளீன் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்திருக்கான். இப்போது நைட்லலாம் வந்து அந்த பொண்ணை காணான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது இவனும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிருக்கான். அக்காவை காணாமல் சொல்லிட்டு பயங்கரமாக இவனும் ஃபீல் பண்ணுற மாதிரி அழுது தேடி இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணிகிட்டே இருந்தவன் அடுத்த நாள் ஆற்றுல போட்ட அந்த ஏதாவது மிதக்குதா இல்லை போயிருச்சா அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணால் அந்த பெட்டு அப்படியே ஊறி மேலே வந்திருக்குது. மேலே வந்த உடனே இவனுக்கு பயத்தில் மறுபடியும் கல் கட்டெல்லாம் அது மேலே போட்டுட்டு டோட்டலாக உள்ளே அமுக்கி வச்சுட்டு மறுபடியும் வந்திருக்கான். அப்படி வந்தப்போ தான் அவன் பார்த்துருக்கான், அந்த கோயிலை கிராஸ் பண்ணி வரும்போது அந்த சிசிடிவி கேமராவில் நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சிசிடிவி மட்டும் தான் அவன் கண்ணில் பட்டிருக்கு. உடனே அதோட ஹார்ட் டிஸ்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை உடச்சி தூக்கி வீசியிருக்கான். இப்படி தான் அவன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது அவன் போலீஸ்கிட்ட சொன்ன உடனே இப்போ போலீஸ்க்கு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, ஒரு 20 வயசு ஒரு பொண்ணை எப்படி இவன் தனியாக கொலை பண்ணி இவனே கொண்டு போயிட்டு சேர்த்துருக்கான், எந்த எவிடன்ஸையும் அழிச்சிருக்கான், இது தனியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் பயங்கரமாக என்கொயரி பண்ணும்போது தான் அவன் சொல்கிறான், இந்த கொலையில் மேலும் 2 பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவனை பெற்ற அந்த மிருகத்தை பெற்ற அவங்க அப்பா அம்மா தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேவலமானவன் குஷ்புவோட பாடியை தூக்கி ஆற்றுல போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இவன் பாத்ரூம் கதவுலாம் உடஞ்சிருக்குது. அப்பா அம்மா வந்து கேட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு. இல்லை அது நான் வந்து கதவு கைப்பிடி உடஞ்சிருச்சு, நான் மாட்டிக்கிட்டேன் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காணானுங்கிறப்ப வெளில போய் தேடிட்டு வரும்பொழுது இப்போ 3 நாள் கழிச்சு அந்த பெட்டு ஊறி மேலே வந்த உடனே அது அந்த கிராமத்தில் இருந்த எல்லாரும் போய் பார்த்தாங்க.
பார்க்கும்பொழுது தான் இந்த அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது, அது நம்ம வீட்டில் இருந்த பெட்டு, அது காணப்போன பெட்டு, அங்கே இருந்த பெட்ஷீட்டு எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து அவங்க நைஸாக வந்து இந்த பையனை கூப்பிட்டு என்னடா நடந்துச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவனை கேட்டிருக்காங்க. அப்போ இவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். சொன்ன உடனே அவங்க வந்து உண்மையிலே ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் தன் பையன் இவ்வளோ பெரிய கொடூரத்தை ஒரு பொண்ணுக்கு செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒன்று ஒரு நியாயமான மனிதராக இருந்தால் அவனை அடித்தே கொண்டிருக்கணும், இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கணும், இல்லைனா அந்த பொண்ணை பற்றி கதறிட்டு இருக்கிற அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கணும். இப்படி எதுவும் பண்ணாமல் இந்த மனித மிருகத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. என்னென்னா அவங்க இந்த பாத்ரூம் டோரை சேஞ்ச் பண்ணுறாங்க, அதில் கலர் அடிக்கிறாங்க, புதுசாக கைப்பிடி போடுறாங்க, மீதி கீழே இருந்த பிளட்டு கிளட்டு இந்த மாதிரியான எந்த எவிடன்ஸ் இல்லாமல் டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பொண்ணோட காணா போனதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பையன் கூட சேர்ந்து அவங்களும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயமும் இப்போ போலீஸ்க்கு வெட்ட வழியான உடனே இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த க்ரைம் சீனை மறுபடியும் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. இவன் தத்ரூபமாக அங்கே நடந்த விஷயத்த பண்ணுறான், எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகுது. இந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போது கோர்ட்டுக்கு இதை ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் 2019 நடந்த இந்த விஷயத்தில் இப்போ வரைக்கும் அந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. இந்த கேவலமானவனுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு அட்வொகேட் அவன் பக்கமும் வாதிடுறாங்க. இந்த பொண்ணோட சார்பாகவும் ஒரு வக்கீல் இப்போ ஆஜராகி இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. இந்த கேஸில் வந்து என்ன தீர்ப்பு வருங்கிறது தெரியல. ஒருவேளை இவன் வந்து மைனர் தெரியாமல் பண்ணிட்டான், இல்லை அந்த பொண்ணு தானே தன்னை கட்டிக்கிட்டு போய் ஆற்றுல குதித்து செத்து போச்சுன்னு கூட தீர்ப்பு வரலாம். ஆனால் எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியல. ஆனால் இந்த சம்பவம் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை பதிவாக நான் பார்க்குறேன். உங்ககிட்ட யாராவது நான் வந்து நான் உங்கள் தம்பி இல்லைனா அண்ணன், நீங்கள் எனக்கு அக்கா மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கி வர்றாங்க அப்படின்னா அவங்க உங்கள் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இல்லை உங்கள் அப்பாவோ சித்தப்பாவோ இல்லை அந்த மாதிரியான உண்மையான உறவுகள் இருக்காங்களே அவங்கக்கிட்ட பழகிறப்பயே கூட ஒரே ஒரு புள்ளி 1% நீங்கள் உங்களுடைய பொதுவாகவே பெண்களுக்கு தப்பானவங்களை சென்ஸ் பண்ணுற அந்த அதீதமான நுண்ணுணர்வு இருக்கும். அது யாரையாவது இவங்க தப்பாக பார்க்குறாங்க, இவங்க பிஹேவியர் தப்பாக இருக்குது அப்படின்னு அது சொன்னிச்சுன்னா, உங்கள் மனசாட்சி சொன்னிச்சுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஆட்களை உங்கள் கிட்ட சேர்க்காதீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க. ரொம்ப எல்லை மீறி அன்பு காட்டுறேன் கருணை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட சிக்கிக்காதீங்க. இந்த அற்புதமான இந்த வாழ்வை நீங்கள் வந்து இழக்க நேரிடும். இந்த குஷ்பு என்ன கனவோட வாழ்ந்துச்சோ அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணுடைய குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு அன்பாக ஒரு பல பிளானோட இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை எப்படிலாம் இருக்கும்னு கனவு கொண்டு இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுடைய அந்த வாழ்க்கையை ஒரு காம பிசாசு தனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சிட்டான். இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை பதிவு பெண்களுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் பதிவிடுறேன். இது சம்மந்தமான விஷயங்கள் மேலும் தீர்ப்புகள் வந்தால் நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அக்காக்கள், தங்கச்சிகள், இன்னும் வயதானவர்களாக இருந்தால் கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப மோசமான உலகமாக மாறிட்டுருக்குங்கிறதுனால உங்களை நீங்கள் தற்காத்துக்கணுங்கிறது தான் முக்கியம். மற்றவங்கள உதவிக்கு யாரும் வருவாங்களாங்கிறது தெரியாது. நீங்கள் எப்போதுமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்லிக்கொள்வது, உங்களுக்கு அந்தந்த வயதில் கிடைக்க வேண்டியது அந்தந்த வயதில் சரியான நபர்கள்ட்ட கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் வரும் பொழுதே நீங்கள் அதை சரி பண்ணிக்கிங்க. நீங்கள் பான் வீடியோஸ் பார்க்குறதோ இல்லை தவறான நண்பர்கள் மூலம் நீங்கள் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உள்ளே போகிறதோ, எல்லா பெண்களையும் கேவலமாக பார்க்குறதோ அது தயவு செய்து வேண்டாம் நண்பர்களே. நம்ம இருக்கிற இந்த ஒரே வாழ்க்கையை சரியாக வாழ்வோம், வாழ வைப்போம், நல்லதையே சிந்திப்போம்னு நான் இது மூலமாக பதிவு பண்ணிக்கிறேன். சரியின் நிலைமை தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். இந்த வீடியோக்கள் அவேர்னஸ் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ச்சியாக நம்ம நல்ல விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் RS ராஜா.